இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இப்போ ஃபலூடா மிக்ஸு ஐஸ்கிரீம் நான் செய்ய போகிறேன். இப்போ அது ஃபலூடா மிக்ஸிங் வந்து பவுடர் நான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ கடையில். இப்போ வந்து பாத்திரம் ஒன்று அடுப்பில் இருக்குது. இப்போ நான் இதில் 1 லிட்டர் பால் ஊற்றுறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் 1 லிட்டர் பால் சேர்க்குறேன். இப்போ இந்த 1 லிட்டர் பால் கூட நான் வந்து ஒரு 100 ml தண்ணி தான் நான் சேர்க்குறேன், ரொம்ப சேர்க்கல, அவ்வளோதான். பால் நல்லா இப்போ சூடாகட்டும். நம்ம இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு நான் மூடிட்டேன். இப்போ நல்லா அந்த பால் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம கரண்டி விட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை நம்ம கட் பண்ணி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பாக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இதில் நான் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பவுலில். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சிச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட இந்த ஃபலூடா மிக்ஸிங் நம்ம கலக்கலாம். ஃபலூடா மிக்ஸியில் நமக்கு தேவையான பொருள் இருக்குது, நல்லா நர்ஸுங்களும் இருக்குது. இதில் வந்து நல்ல சேமியா சப்ஜா விதை கூட இதில் கலந்துருக்குது. தேவைப்பட்டால் நம்மளும் வந்து தேவையானதெல்லாம் நம்மளும் போட்டுக்கலாம், நமக்கு விருப்பப்பட்டது. இப்போ நான் இதில் வந்து முந்திரி, பிஸ்தா, அக்ரோட்டு, பாதாம் எல்லாமே நான் ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் அது கூட தான் சேர்க்க போகிறேன். இப்போ அந்த பால் நான் வந்து 1 லிட்டர் ஊற்றி அது 5 நிமிஷம் நல்லா பொங்கிச்சு, நல்லா கரண்டியை விட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீம் பவுடர் நம்ம கலந்துருக்கோம், பட்டர்ஸ்காட்ச் பவுடரை. அதையும் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா காய்ச்சணும். நல்லா காய்ச்சதுக்கப்புறமா தான் நம்ம இறக்கி வைக்கணும். இப்போ நல்லா அதை கை விடாமல் நானும் காய்ச்சிறேன். இப்போ இந்த ஃபலூடா மிக்ஸிங் பவுடரையும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் காய்ச்சியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருளுங்களை நமக்கு சேர்த்து நமக்கு என்ன விருப்பமோ அதை போட்டு நம்ம ஐஸ்கிரீமும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இறக்கிடுறேன், ஆற வைக்கலாம். இது கொஞ்சம் திக்கான பதத்தில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். நம்ம தண்ணியாக இருக்கும்போது ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நம்ம 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே கைவிடாமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்ல திக்கான பதத்தில் வரும். நம்ம இப்போ ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இந்த ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. நான் இது ஒரு 1.5 hour ஆறுன அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம இந்த கப்பில் போடலாம். இப்போ இந்த ஃபலூடா ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.